டைம் கரெக்டாக 6:17ங்க. இப்போ தான் நம்ம இதிலிருந்து வெளியில் வர்றேன். அப்பா, நம்ம கொசுவலை பெட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர்றேன். 6:15. நான் எப்போவுமே 6:30 6:45 எந்திரிப்பேன். நேரமே எந்திரிச்செல்லாம் நமக்கு பழக்கம் இல்லை. நேற்று நைட்டு 8:45 தூங்கிட்டேன். அதனால் இன்றைக்கி ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் முன்னாடியே எந்திரிச்சிட்டேங்க. எந்திரிச்ச உடனே உள்ளே போய் மார்ட்டாலிட்டி செக் பண்ணுவேன். அப்படியே போகலாம், லைவாகவே போகலாம். பிராய்லர் பாஸ் ராஜேஷ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து நம்ம கோழி பண்ணையோட 10வது நாள் அப்டேட்டு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 9 நாள் வீடியோவோட அப்டேட்டும் 9 நாள் வீடியோவை போட்டிருக்கு நம்ம சேனலில். பார்க்காதவங்க பாருங்கள். இந்த பேட்ச் வந்து நம்ம 40 நாள் வந்து கோழி எடுக்கிற வரைக்கும் தொடர்ந்து வீடியோ போட போகிறோம். கோழி எடுத்ததுக்கப்புறமும் என்ன வரவு செலவு எல்லாமே வீடியோ போட போகிறோம். அதனால் வந்து உங்களுக்கு ஒரு பிராய்லர் கோழி பண்ணை தொழில் தொடங்குறதுக்கான ஐடியா இருந்தாலோ அல்லது அந்த தொழில் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருந்தாலோ உடனே சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் போடுற இந்த பேட்சோட முழு வீடியோவை நீங்கள் வந்து 40 நாள் வீடியோ கோழி எடுத்து வரவு செலவு கணக்கு பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு வந்து கோழி பண்ண தொழில் செட் ஆகுமா இல்லை செட் ஆகாதா, இல்லை நம்ம தொடங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்கள் யார்கிட்டையும் ஐடியாவெல்லாம் கேட்க தேவையில்லை. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி பேச்சது வீடியோவும் போட்டிருக்கு. டெய்லி வீடியோ போட்டு கடைசியில் வரவு செலவு கணக்கு பார்த்த வீடியோவும் ஒன்று இருக்குது. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். உங்களுக்கே ஒரு தெளிவு வரும். சரி வாங்க, நம்ம 10வது நாள் கோழி குஞ்சுகளை பார்த்துட்டு வந்துடுவோம். காலையில் 7 மணிக்கெல்லாம் ட்ரிங்கர் கழுவ ஆரம்பித்து 7:30 கழுவி முடிச்சாச்சு. கோழிகள்லாம் ரொம்ப அற்புதமாக நல்லா ஈவனாக இருக்காங்க. இன்றைக்கி ஒரு 8:30 வந்து மஞ்சி கிண்ட ஆரம்பித்தேன். 8:30 மஞ்சி கிண்ட ஆரம்பித்து 8:50 மஞ்சி வந்து கிண்டி முடிச்சாச்சு. கிண்டி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆன இதை பாருங்கள். நம்ம கிண்டி விட்ட அடையாளமே தெரியாது. ஆனால் மஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக வெட்டாக இன்றைக்கி காற்றடிச்சிது. நல்லா காற்றடிச்சிது, நல்லா காஞ்சிருச்சு. காற்றடிக்கிற போல் நல்லா மஞ்சி கிண்டி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா மஞ்சி கிண்டி விட்டால் அதோட நல்ல நம்ம டைஜஷன் வந்து நல்லா இருக்கும்.
கன்வர்ஷன் வந்து கரெக்டாக கிடைக்கும். நமக்கு தீனி வந்து சாப்பிட்ற தீனிக்கு கிடைக்கிற டேகைனுக்கு கன்வர்ஷன் வந்து சூப்பராக இருக்குது. அது வந்து மஞ்சி நல்லா டெய்லி கிண்டி விட்டு ட்ரையாக வச்சுருந்தா மட்டும்தான். டைமெல்லாம் வந்து நல்லா பனியான டைமு, பனி நல்லா குளிராக இருக்கிற டைமு, வெயிலே இருக்காது. அதனால் வந்து கண்டிப்பாக மஞ்சியெல்லாம் வந்து நல்லா கிண்டி விட்டு நல்லா பராமரித்து வச்சுக்கணும். டெய்லி வந்து உங்கள் கோழிங்க அந்த ஏஜுக்கு எவ்வளோ தண்ணி குடிக்குது, எவ்வளோ தீனி சாப்பிடுதுங்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த டைமில் வந்து சாப்பிட்ற தீனி அளவுக்கு வந்து 3 மடங்கு தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணி அளவு வந்து குறைஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து கவுட்டு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் தீனி எவ்வளோ குடிக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக மானிட்டர் பண்ணி வச்சுக்கோங்க. கவுட்லாம் வந்ததுன்னா வந்து கோழி வந்து குறுகி அப்படியே தண்ணி குடிக்காமல் ஹார்ட்டை சுற்றி வெள்ளை கலரில் தயிராட்டை பிடிச்சிரும் நல்லா. அதுதான் கவுட்டுங்கிறது. அது வந்து வந்துச்சுன்னா கோழி வந்து தேறி வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து டெய்லி மஞ்சி கிண்டி விடுங்க. மஞ்சி கிண்டி விட்டு நல்லா டெய்லி ட்ரிங்கரு எல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள். நிப்பிள் வச்சுருக்கிறவங்க பாக்ஸை க்ளீன் பண்ணுங்கள் டெய்லியும். அப்போ தான் வந்து தண்ணி குடிக்கும். டெய்லி குடிக்கிற தண்ணியோட அளவு குறைஞ்சதுனாலே பிரச்சனை வருது அப்படின்னு அர்த்தம். தீனியோட அளவு குறைஞ்சாலும் சரி, தண்ணியோட அளவு குறைஞ்சாலும் சரி, பிரச்சனை கண்டிப்பாக வருதுன்னு அர்த்தம். அதனால் முன்னாடியே நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருந்துக்கணும்.